35-40 வயசு ஆகுது, இன்னும் ஒரு பைசா கூட நான் சேமிச்சு வைக்கல, எனக்கெல்லாம் நான் ரிட்டையர்மெண்ட் டைம்ல என்ன பண்ணுவனோ தெரியல அப்படிங்கிற கவலை உங்கள எத்தனை பேருக்கு இருக்கு? நம்மள முக்காவாசி பேர் சம்பாதிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்தே இந்த செலவு அந்த செலவு வீட்டோட கமிட்மெண்ட்ஸ்னு நிறைய செலவு தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேமிப்பு அப்படிங்கறத நம்மள எத்தனை பேர் சீரியஸா எடுத்திருக்கோம்? அப்படி ஆரம்ப காலகட்டத்தில் சேமிக்காம விட்டவங்க இப்ப 40 வயசு ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு இருக்கிறவங்களுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கவலைப்படாதீங்க. 1000 வழிகள் இருக்கு. உங்களுக்கு 40 வயசு தான் இருக்கு, இன்னும் 20-25 வயசுக்கு நீங்க சாலிடா உழைக்க முடியும். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிற டைம்லயாவது உங்ககிட்ட சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க மனசுடைஞ்சோ இல்லை இனிமே என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னோ கொஞ்சம் உட்காராதீங்க. அருமையான சில வழிகள் இருக்கு, நீங்க பிளான் பண்ணி பண்ணினீங்கன்னா சூப்பரா உங்களால சேமிக்க முடியும். அந்த வழிகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணு. அதான் எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, நீ எப்படி நான் சேமிக்கிறது அப்படிங்கிற விவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் கொடுத்து அர்லி சேவிங்ஸ் அப்படின்னா எவ்வளவு இம்பாக்டை உருவாக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ ஆனுவலி 12% ரிட்டர்ன், 12% அதிகம் தான், இன்கேஸ் உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த ஆனுவலி 12% ரிட்டர்ன் வர்ற மாதிரியான முதலீடு நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். இது ஒரு கான்செப்ட். இப்போ உதாரணம் நம்பர் 1, கணேஷ் என்ன பண்றாருன்னா 25 வயசுல அவரு 2 லட்சம் ரூபாயை சேமிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த 2 லட்சம் ரூபாய் அவர் தொடமாட்டாரு. 25 வயசுல சேமிக்க ஆரம்பிச்ச அந்த 2 லட்சம் ரூபாய் ஆனுவலி 12% ரிட்டர்ன்ஸுக்கு அவருக்கு 60 வயசு ஆகிறப்போ எவ்வளவு ஆயிருக்கும்னா 1 கோடி ரூபாய் ஆயிருக்கும். அதுவே தினேஷ் என்ன பண்ணுவாரு, 30 வயசுல அதே 2 லட்சத்தை அந்த சேம் 12% ஆனுவல் ரிட்டர்ன்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு 60 வயசு ஆகிறப்போ அந்த 2 லட்சம் ரூபாய் 60 லட்சம் ஆயிருக்கும். கிஷோர் என்ன பண்றாருன்னா 35 வயசுல 2 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சு அதே ஆனுவல் 12% ரிட்டர்ன்ஸ்க்கு அவர் சேமிச்ச அந்த 2 லட்சம் ரூபாய் அவருக்கு 60 வயசு ஆகிறப்போ எவ்வளவு ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா 34 லட்சம் ரூபாய் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 வருஷம் தான் கேப் இருக்கு. ஆனா 1 கோடியிலிருந்து 60 லட்சம், 60 லட்சத்திலிருந்து 34 லட்சம், பாதிக்கு பாதி குறையுதுன்னா பாருங்க. சோ இந்த ஒரு உதாரணத்து மூலியமா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, எவ்வளவு சீக்கிரம் நீங்க சேமிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. அத்தனை லட்சத்தை உங்களால சேமிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். எனக்கு 40 வயசு ஆயிருச்சு, நான் தப்பு பண்ணிட்டே சேமிக்கல, நான் என்ன பண்றது சொல்லு அப்படின்னு தானே கேக்குறீங்க. வாங்க உங்களுக்கான வழிகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சேமிப்பு இருக்கோ இல்லையோ, முதல்ல நீங்க காசை லூஸ் பண்ற அந்த ஒரு இடம் நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ், ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரியான சில எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல தான் இருக்கிற எல்லா பணத்தையுமே நம்ம தொலைச்சிருவோம். ஸோ அதுல இருந்து நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் அவசியமா கட்டாயமா நீங்க கண்டிப்பா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஜெரதோட CEO நிதின் காமத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மோஸ்ட் இந்தியன்ஸ் கோ பேங்க்ரப்ட் ஆஃப்டர் a single hospital visit. அதாவது ஒரே ஒரு தடவைக்கு நீங்க வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா சேமிப்பும் அங்கேயே முடிஞ்சது. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய அத்தனை ஏர்னிங்ஸுமே எல்லாமே போயிடும் அப்படின்னு உண்மையான வார்த்தைகள் தான் அதை வந்து சொல்லியிருக்காரு. அதை நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு எக்ஸாம்பிளா இது நடந்துகிட்டு இருக்கு. மெடிசன்ஸ்ல இருந்து, எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து, அந்த ஒரே ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வரணும் அப்படிங்கிற அந்த சார்ஜஸ் முதல் கொண்டு எல்லாமே எக்ஸ்பென்சிவா மாறிட்டதால இது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஒரு எமர்ஜென்சி நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு உடல்நிலை பிரச்சனை வருது அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. உசுரை காப்பாத்துறது தான் பாயிண்ட் நம்பர் 1 இருக்கும். அந்த சமயத்துல நீங்க சேமிச்சு வச்சிருப்பீங்களோ இல்ல வீடு இருக்கோ என்ன இருக்கோ எல்லாத்தையும் வித்து போட்டாவது நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் வரும். அந்த இக்கட்டான சூழ்நிலையில உங்களை காப்பாற்ற போற அந்த ஒரே ஒரு விஷயம் உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க குடும்பத்துல யாரு உழைச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கே நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா மொத்த குடும்பமும் தெருவுக்கு வர்றதுக்கான சூழ்நிலை உருவாகும். அந்த சமயத்துல டேர்ம் இன்சூரன்ஸ் தான் உதவும். ஸோ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் போடுங்க. 40 வயசுக்காரங்க அடுத்தது போக போக உடம்புல பிபி, சுகர் என்ன வேணாலும் வர வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து உங்களோட செலவுல கட்டுப்படுத்திக்கிறது ஃபர்ஸ்ட் இந்த இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் போடுங்க. பாயிண்ட் நம்பர் 2, எமர்ஜென்சி ஃபண்ட் சேவிங். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வேலை போயிடுச்சு, இல்ல நீங்க வந்து வேலை செய்ய முடியாம ஏதோ ஒரு உடல்நிலை பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த சமயத்துல மாசம் ஒரு 30,000 to 40,000 ரூபாய் இருந்தாதான் என்னோட லைஃப் நான் தாட்ட முடியும், என் குடும்பத்தை ஓட்ட முடியும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில அந்த காசுக்கு நீங்க எங்க போவீங்க?
ஸோ இந்த சேமிப்பை முதல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு, ஒரு 30,000 40,000 அப்படின்னா ஒரு 2-3 லட்சம் ரூபாய் நீங்க ரெடி பண்ணி வச்சாதான் ஆகும். ஸோ அந்த 2-3 லட்சம் ரூபாயை சிறுக 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 சேர்த்தி வச்சு எப்பவுமே ஒரு 6 மாசத்துக்கு எனக்கு இன்னைக்கு வேலை போனா கூட ஒரு 6 மாசத்துக்கு என்னால ஓய்வு பண்ண முடியும், என்னால கொஞ்சம் ஸ்டெபிலைஸ்டா ஃபைனான்ஷியலி இருக்குதுப்பா, நான் பாத்துக்குவேன் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேமிப்பை ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட் சேவிங். ஸோ நீங்க பெருசா சேமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன ஃபைனான்ஷியல் ஸ்டெப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணாதான் அடுத்தது பெரிய சேமிப்புக்கு நம்மளால காலடி எடுத்து வைக்க முடியும். ஸோ இது எமர்ஜென்சி ஃபண்ட் சேவிங். இதை ஃபர்ஸ்ட் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 3, இந்த சேமிப்பு அதுக்கப்புறம் முதலீடு இது ரெண்டுக்குமான ரேஷியோவை நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். குறிப்பிட்டு உங்களோட வயசை பொறுத்து. ஒன்ஸ் நீங்க 35 வயசை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலாவை கண்டிப்பா நீங்க ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணி ஆக வேண்டியது அவசியமானது. இது ரொம்ப பாப்புலரான ஒரு ரூல், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 50-30-20. முதல்ல இந்த 50 அப்படிங்கிறது உங்க வருமானத்தோட 50% தேவைகள், அத்தியாவசிய தேவைகளுக்காக நீங்க வந்து செலவழிக்கணும். உதாரணத்துக்கு வாடகை கட்டணும், இந்த பில்லு கட்டணும், அந்த பில்லு கட்டணும், இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இது வந்து உங்களோட அத்தியாவசிய தேவைகள்ல வருது. உங்களோட 50% வருமானத்துல நீங்க இதை பாத்துக்க போறீங்க. அடுத்ததா 30 உங்க வருமானத்தோட 30% வந்து வாண்ட்ஸ், தேவைகள். எனக்கு இந்த மாசம் துணி இருந்தா நல்லா இருக்கும், இந்த மாசம் ஒரு டேபிள் வாங்கலான்னு பார்த்தேன், இந்த மாசம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலான்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தேவைகளுக்காக நீங்க வந்து செலவழிக்க போறீங்க. மீதி 20% இருக்கு இல்லையா, உங்களோட வருமானத்தோட 20% சேவிங் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்க வந்து ப்ராப்பர் ரேஷியோல முதலீடு செய்ய போறீங்க, சேமிக்க போறீங்க. இதுதான் அந்த ரூல். ஆனா இந்த பேசிக் ரூலை எல்லாரும் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனா 35 வயசுக்கு அப்புறமும் நீங்க அந்த 20% சேவிங்க அதிகப்படுத்தலைன்னா தான் பிரச்சனை. ஸ்ட்ராங்கா 35 வயசு வரைக்கும் இதை பண்ணியே ஆகணும். ஆனா 35-40 வயசுக்கு அப்புறம் இந்த 20% சேவிங்க நீங்க அதிகப்படுத்தினாதான் உங்களால ஒரு சஃபிஷியன்டான நிலைமைக்கு நீங்க ஓய்வெடுக்கிற காலத்துல வர முடியும். அதுக்கு நான் எப்படி அதை வந்து இன்க்ரீஸ் பண்றது, சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அனாவசிய லக்ஸூரியஸான செலவுகளை கட்டுப்படுத்துங்க. தேவையில்லாம வீட்டுல ஒரு டிவி இருக்குன்னா ரூம்க்கு ஒரு டிவி வாங்கணும் அப்படிங்கிற அது ஒரு அனாவசியமான பார்ட்டா இருக்குது அப்படின்னா அதையும் நீங்க கட்டுப்படுத்தலாம். இந்த மாதிரி எத்தனை செலவுகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கணக்கு போட்டீங்கனாலே தெரியும். இது தேவை, இது தேவை இல்லை, இந்த செலவு இப்போதைக்கு வேணும், இது வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்து கணக்கு போட முடியும். அது போக முக்கியமா நம்ம குடும்பத்தினர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலத்துல 20,000-25,000 ஒரு பவுண்ட் நகை எடுத்து நம்ம குடும்பத்தினர் வச்சிருப்பாங்க. அப்போ இன்னைக்கு கல்யாணம் வருது, கச்சேரி வருதுன்னு சொல்லி போட்டு 1.5 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கு நகை எடுத்து வைக்கிற குடும்பம் எல்லாம் இருக்குது. ஏன் எல்லாத்து வீட்டுல பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த சில செலவுகளையுமே நீங்க வந்து கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்ல வர்றேன். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பெரிய பிரசன்டபிளான கிஃப்டா கொடுங்க. நகை விலையெல்லாம் அதிகமாயிட்டு வந்துகிட்டு இருக்குது, பார்த்து பண்ணுங்க. இந்த மாதிரி இடத்துலயும் நீங்க வந்து அதிகமா சேமிக்க முடியும். அதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொல்றேன். அடுத்தது முக்கியமா கிரெடிட் கார்டெல்லாம் நீங்க வந்து சிக்கல் இருக்கிறீங்கன்னா வாங்கிடாதீங்க. அது ஒரு போதை மாதிரி. வாங்கிட்டீங்கன்னா அதை அடிக்கிறதுக்கு இன்னொன்னு அடைக்கிறதுக்கு இன்னொன்னு வாங்கிட்டே தான் இருப்பீங்க. சேமிக்கவே முடியாது. கடனை கட்டவே வாழ்க்கை வீணா போயிடும். அதாவது ஃபைனான்ஷியலி ஸ்டேபிளா இருக்கிறீங்க, மாசத்தோட வருமானம் வருது அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டெல்லாம் வாங்குங்க, நல்லா செலவு பண்ணுங்க, ஆன் டைம்ல கட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா கம்முன்றுங்க. கடன் வாங்கி நம்ம வந்து ஆடம்பரம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க கட் ஆஃப் பண்ணாலே தாராளமா 20% முதலீடு நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து அதிகப்படுத்த முடியும். அனாவசிய செலவு எல்லாத்தையும் நீங்க தூக்கி சேமிப்பு பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 4, எப்படி நான் முதலீடு செய்யறது. எனக்கு வந்து இதெல்லாம் ஓகே, 50% நான் அதுக்கு எடுத்து வச்சிட்டேன், இதுக்கு எடுத்து வச்சிட்டேன், இப்போ இந்த 20% இருக்குது. இதை எப்படி நான் எதுக்குன்னு முதலீடு செய்யறது, எங்க செய்யறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு வரும் இல்ல. இங்க நீங்க இந்த சில விஷயங்களை கேட்டகரைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல எதுக்காக நீங்க சேமிக்கிறீங்க அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா, என் பொண்ணு கல்யாணம் வருது, என் பையன் படிப்பு செலவு, என்னோட ரிட்டையர்மெண்ட், நான் வந்து ஓய்வு காலத்துல வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நிறைய தேவைகள் இருக்குல்ல. இது எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. எதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படிங்கறத கணக்கு போடுங்க. உதாரணத்துக்கு இன்னும் ஒரு 10 வருஷத்துல பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வந்து பணம் சேர்த்தி ஆகணும். இப்போ காலகட்டத்தில் ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத கணக்கு போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 20 லட்சம் ரூபாய் ஆகுமா? நல்ல ஒரு நார்மலான ஒரு ஜேஜேன்னு வேண்டாம், ஜேஜேன்னு பண்ணுறதுனால அந்த கோடிக்கணக்கில் ஆகுது. ஒரு நார்மலாக பண்ணணும்ப்பா, நல்ல விருந்தாளிகள்லாம் கூப்பிட்டு நல்ல பெருசாக பண்ணோம் அப்படிங்கினா கூட மினிமம் 20 லட்ச ரூபா செலவாகுது இல்லை. இந்த 20 லட்ச ரூபா பிளஸ் இதே 20 லட்ச ரூபா நாளைக்கு நீங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்றேன்னா வெறும் மண்டபம் மட்டும் தான் கிடைக்கும், வேற எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். இன்ஃபிளேஷனா என்ன? விலைவாசி உயர்வு. இப்பெல்லாம் நம்ம வந்து எந்த மாதிரி விலைவாசியில் இருக்கிறோம், இந்த செலவுக்கும் அடுத்தது இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் எந்த மாதிரி விலைவாசி உயர்ந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கும் நீங்க தயாரா இருந்துகிட்டு தான் முதலீடு செய்யணும். அப்போ கணக்கு போட்டு பாருங்க, ஒரு 7% இன்ஃபிளேஷன் வச்சுக்கோமே. அப்ப என்னாச்சு? இந்த 20 லட்சம் இன்னும் 10 வருஷத்துல எவ்வளவா இருக்கும்னா 40 லட்சம் ரூபாய் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட டபுள் ஆகுது.
அவ்வளவுதான். நீங்க அந்த 40 லட்சத்தை தான் நீங்க இப்பவே சேமிச்சுக்கணும். 40 லட்சம் ரூபாய் நான் எப்படி சேமிப்பேன்னா அதுக்கு நீங்க ஒரு பிளான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், மாசம் ஒரு 17,000 ரூபாய் இல்ல 17,500 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு 10% வந்து ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரியான ஒரு முதலீடு நீங்க செய்றீங்க அப்படின்னா கூட 10 வருஷத்துல 40 லட்சம் ரூபாயை உங்களால தொட முடியும். சோ இதுதான் பிளான். இந்த மாதிரி நீங்க மாசம் இவ்வளவு எடுத்து வச்சீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துல அந்த ஒரு விலைவாசி உயர்வு காலகட்டத்தில் கூட அந்த 40 லட்சம் ரூபாய்க்கு நீங்க தயாரா இருப்பீங்க. பொண்ணோட கல்யாணத்தை ஜாம்னு நடத்தலாம். சோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு உதாரணம். இந்த மாதிரி தான் நம்ம சேமிக்கணும். நம்மள எத்தனை பேர் இந்த மாதிரி டீடைலா யோசிச்சு கணக்கு போட்டு சேமிக்க ஆரம்பிச்சிருப்போம்? யோசிச்சு பாருங்க. ஒரு மாசம் காசு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை தூக்கி நம்ம வேற ஒரு செலவு பண்ணிடுவோம். இல்லைன்னா நல்ல ஒரு இதுல போய் சாப்பிட்டு வர்றது, துணி எடுத்துட்டு வர்றதுன்னு நல்ல வீட்டுல இருக்கு, துணி இருக்கு, சாப்பாடு இருக்கு அப்படின்னா கூட நம்ம வந்து அந்த ஒரு மன திருப்திக்காகவாது நம்ம போய் நிறைய காசு செலவு பண்ணிடுறோம். இந்த சோஷியல் ப்ரெஷர்ல வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா வேற எங்கேயாவது அனாவசியமா போய் செலவு பண்ணிட்டு வர்றதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த பிளானுக்கு அடிப்படாத மாதிரி சேமிப்பு பண்றதும் செலவு பண்றதும் இருந்தாதான் ஃபைனான்சியல் டிசிப்ளின் லைஃப்ல இருக்கும். நம்மளால ஓய்வு எடுக்க முடியும் நம்மளோட காலத்துக்கு அப்புறம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நான் எங்க இன்வெஸ்ட் பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு, இதை கம்பேர் பண்ணா அது பெட்டரா இருக்கு, அதை கம்பேர் பண்ணா இது பெட்டரா இருக்கு. நீங்க வந்து பணத்தை ரிஸ்க் பண்றதுக்கு தயாரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை, நான் வந்து என்னோட பணம் சேஃப்டி தான் முக்கியம், எனக்கு வந்து மாசம் இவ்வளவு வந்தா போதும் போனா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேபிள் சிச்சுவேஷன் இருக்கீங்க, ஆனா ஒரு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வந்தா போதும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. நம்ம சேனல்ல அதுக்கான வீடியோவும் நிறைய இருக்கு. சோ நீங்க தான் உங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து எங்க முதலீடு செஞ்சா நம்மளுக்கு இப்ப கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணணும். ஆசை ரிஸ்க் பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் பாண்டு, பிபிஎஃப், இபிஎஃப், சாவரின் கோல்ட் பாண்ட் நிறைய வந்துருச்சு. இங்க எல்லாம் உங்க பணம் ஃபிக்ஸ்டா சேஃபா இருக்க போகுது. சோ இவ்வளவு தாங்க. இந்த 5 பாயிண்ட் நீங்க கடைபிடிச்சீங்கனாலே 40 வயசு என்ன, எத்தனை வயசு ஆனாலும் அந்த சேமிப்பு, அந்த ஒரு செலவு பண்றதுக்கான டிசிப்ளின் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரு 6 மாசத்துக்கு நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்துக்கிட்டீங்கனாலே போதும். அடுத்த சேமிப்புனா என்ன, எப்படி நான் தயாரா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விவரத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சோ இன்னைக்கு டீடைல்ஸ் வந்து நிறைய பேருக்கு எல்லாமே பணம் சேமிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஆனா நம்ம ரியல் லைஃப்ல எத்தனை பேர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு செஷனா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, அது அனாவசியமா அங்கேயும் இங்கேயும் போகுது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணாலே உங்களால அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். ஸோ கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம சேமிச்சு வைங்க. நாளைக்கு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அங்க அவங்க வீட்டுக்கு போனேன், அவங்க எனக்கு சோறு போடல, இங்க போய் உட்காந்து இங்க நான் வீட்டுல இருக்கிறக்கே உள்ள அப்படிங்கிற கஷ்டம் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம வீட்டுல, நம்ம இடத்துல, நம்ம சேமிச்சு வச்ச காசுல, சம்பாரிச்ச காசுல, நம்ம ரத்தத்துல நம்ம உட்காந்து நம்ம வாழ்க்கையை கடைசி காலத்துல நிம்மதியா வாழணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கஷ்டப்படணும். கஷ்டப்படுறது என்ன, கஷ்டப்படுற காசை சேமிச்சு வைக்கணும். சோ இவ்வளவுதாங்க மேட்ரு. இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே கடைபிடிச்சு பாருங்க, லைஃப் ஓஹோன்னு இருக்கும். சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான யோசனைகளுக்கு நம்ம பாஸ் வாலா தமிழை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய ஐடியாஸும் நிறைய விழிப்புணர்வும் நம்ம சேனல்ல அழகா உங்களுக்கு தெரிய வந்துடும். இல்ல நான் அனுபவசாலியோட பேசி நான் வந்து சில ஆலோசனைகளை பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் நம்ம பிளாட்ஃபார்ம்ல வழி இருக்கு. நம்ம பாஸ் வாலா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா நீங்க நிறைய பேர்த்தோட பேசி ஆலோசனை பெற முடியும். அது போக வருஷம் வெறும் 999 ரூபாய்க்கு 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ், ஒருவேளை பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த கோர்சஸை பார்த்து நீங்க கத்துக்கலாம். 6 மொழியில இருக்கு, எங்க இருந்து எப்படி வேணாலும் நீங்க கத்துக்க முடியும். சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏதாவது சஜஷன்ஸ் இல்ல ஏதாவது குவரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இல்ல இந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது டீடைல்டு வீடியோ வேணும் அப்படின்னாலும் அதையும் காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Boss Wala. Be the boss.